இந்த இயர்போன்ஸை நான் பிக் பில்லியன் டேஸ்ல ஜஸ்ட் ₹1 வாங்கினேன்னு சொன்னா நம்புவீங்களா? எப்படிங்க? Flipkart பிக் பில்லியன் டேஸ் அப்படின்ற ஒரு மெகா ஈவெண்ட்டை 2014ல லான்ச் பண்றாங்க. இவங்க இதை லான்ச் பண்ணும்போது இது இந்தியன் ஃபெஸ்டிவல் டைமை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கான காம்படிஷனா இதை லான்ச் பண்றாங்க. Flipkart செம்மையான ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான அர்ஜென்சி கிரியேட் பண்ணாங்க. ஒன்லி ஃபியூ பீசஸ் லெஃப்ட், லிமிடெட் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதன் மூலமா அவங்களுடைய ஆடியன்ஸினுடைய பர்ச்சேஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இவங்க ஒரு டைனமிக்கான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய எம்ஆர்பில இருக்கக்கூடிய பிரைஸ் கொஞ்சம் பெருசாகவும் அண்ட் அதை கட் பண்ணி பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சாங்க. வாங்கறதுக்கான தேவை இருக்கு ஆனா வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு பை நவ் பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. இதன் மூலமா அவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ண ஒன் மோர் ஸ்ட்ராட்டஜி சோஷியல் மீடியா. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸையும் அவங்க விட்டு வைக்கல. இதன் மூலம் அவங்க சூப்பரான சேல்ஸ் அந்த சமயத்துல க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்ப யோசிக்கலாம், இது எப்படி நான் ₹1 வாங்கினேன்னு? நான் பிக் பில்லியன் டேஸ்ல தான் வாங்கினேன். நீங்க இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ்ல என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.